இந்த சர்ப்பங்களின் தவறுக்கான தண்டனை கிடைத்துவிட்டன. இப்பொழுது உனக்கான தண்டனை சுந்தரா. நீ எங்கிருந்தாலும் சரி, நான் உன்னை கண்டறிவேன். நீ செய்த தவறுக்கான தண்டனையை இந்த மீனாட்சி நிச்சயம் வழங்குவாள். அவன் இங்கும் இல்லை. நீர்நிலைகள் இன்னும் எத்தனை உள்ளன? மேலும் 2 உள்ளன ராஜகுமாரி. இந்த கூண்டு ஒரு சாதாரண கூண்டு அல்ல. இது அசுரர்களுக்கு மிகவும் மகத்துவமானது. என் அன்பு மகள் மீனாட்சி சிவனை சிறைபிடித்து வரும்போது நான் சிவனை இந்த கூண்டில் தான் அடைத்து வைப்பேன். பிரபஞ்சத்திற்கு நான் எடுத்துரைப்பேன், நீங்கள் வணங்கும் சிவசக்தி மிகவும் பலவீனமானவர்கள் என்று. அருணாசுரா, சிவனை சிறைப்பிடிக்க வேண்டுமென்றால் அது அந்த ஆதிசக்தியின் சக்தியாலும் ஒரு பக்தனின் பக்தியால் மட்டும்தான் இயலும். பொறுத்திருந்து பார் தேவேந்திரா, நான் உனது அந்த சிவனை எவ்வாறு சிறைப்பிடிக்கிறேன் என்று. அதற்கு வாய்ப்பில்லை அருணாசுரா. உனது இந்த கனவு கனவாகத்தான் இருக்கப் போகிறது. வெகு விரைவில் அந்த உண்மையை நீ புரிந்து கொள்வாய். வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று தெரியுமா அருணாசுரா? உனக்கு அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் மற்றும் அசுர மாதா திதி, இவர்கள் இருவருமே மாபெரும் உண்மையை எடுத்துரைக்க தவறிவிட்டார்கள். உண்மையை உணராமல் இருப்பது தேவர்கள்தான். சிவனிடமிருந்து சிவத்துவம் விலகிவிட்டது. சிவத்துவம் இல்லாத உங்களது சிவன் சவமாவார். அசுரமாதா திதி, தாங்கள் இதை கூறுகிறீர்களா? நினைவில்லையா? ஒவ்வொரு முறையும் சிவசக்தியிடம் தோற்றது தாங்கள்தான். தாங்கள் கூறுகிறீர்களா?